அந்த ஜெயபால் என்ன பண்ணுறாரு, ஏரியால இருக்கிற எல்லாம் அவர் தான் ரவுடிசம் பண்ணுறாரு. யார் வேணாலும் ஊருக்குள்ள வந்து வித்துக்கலாம். சரக்கு வித்துக்கலாம். அவருக்கு ஒரு மாமூல் குடுத்துருவாரு. அவரெல்லாம் போலீஸ் எல்லாம் வந்து இந்த ஜெயபால்ன்றவரு அண்டர்டேக்கிங் பண்ணிட்டு பிரச்சனை இல்லாம ஊருக்குள்ள வர ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடியா வராரு. ஆனா இளைஞர்கள் அந்த பகுதியில வந்து, "ஏய் அண்ணன் கெத்துடா! அண்ணன் தான்டா நம்ம ஊர் தல" அப்படின்ட்டு அந்த ஜெயபால இன்ஸ்பயர் பண்றாரு இந்த டிபி சத்திரம் தர்ஷனா. ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, அ நார்த் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரவுடி பல்லி திருநா. அவருடைய ஸ்டோரி எடுத்தாலும் பின்னாடி தான். அந்த பல்லி திருநா என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ணவேணி கிட்ட மாமூல் வாங்குறது அவருடைய வாடிக்கை. ஏன்னா ரவுடீஸுங்களுக்கு மாமூல் குடுக்காம யாரும் விக்க முடியாது. போலீஸுக்கு கூட குடுக்காம வித்துடலாம். ஆனா ரவுடீஸ் வந்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஒரு ஏரியால யார் சரக்கு விக்கிறா? நம்மளுக்கு வரணும். எங்க கேஸ்காரங்கலாம் ஜெயில்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பெயில்ல போடணுன்ற மாரி, இந்த கிருஷ்ணவேணி வந்து டாப்பான ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து பெரிய ஒரு டாப்பான ஆளு. கிருஷ்ணவேணி கிட்டேருந்து நார்த் மெட்ராஸுக்கு சப்ளை ஆகுற அளவுக்கு கிருஷ்ணவேணி மேல அவ்ளோ கேஸு.